4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனாவோட இம்பேக்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மறுபடியும் கொரோனா மாரி ஒரு வைரஸ் வந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ, WHO ஒரு குளோபல் த்ரெட்டுக்காக உலக நாடுகள் எல்லாத்தையுமே வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவால் இன்னொரு லாக்டவுனை ஃபேஸ் பண்ண முடியுமா? அது என்ன வைரஸ்? அது எந்த மாதிரி இம்பேக்டெல்லாம் நமக்கு கொடுக்கும்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான உயிர் எடுத்தது. இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸோட ஃபேமிலியிலேருந்து வந்தது தான் மங்கி பாக்ஸ் வைரஸ். இந்த மங்கி பாக்ஸ் வைரஸை 1958 டென்மார்க்கில் இருக்கிற ஒரு குரங்கு கிட்ட தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த வைரஸ் முதல்ல ஒரு மங்கிட்ட கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு மங்கி பாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த வைரஸ் மங்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்ற அனிமல்ஸ்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து 1970 ஆஃப்ரிக்காவில் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் ஒரு 9 வயசு பையனை தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் கேஸாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வைரஸ் ஆஃப்ரிக்காவில் மட்டுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு 2022 அமெரிக்கா, யூரோப் உட்பட 110 கண்ட்ரீஸ்க்கு இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 87,000 1,00,000 கேசஸ் ஃபைல் ஆகி 112 பேர் இறந்தும் போனாங்க. அதுக்கப்புறம் தான் WHO மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற பேரை எம்பாக்ஸ் அப்படின்னு மாற்றி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை கொடுத்தாங்க. ரீசெண்டாக WHO இதை ஒரு குளோபல் த்ரெட்டாக அறிவிச்சிருக்காங்க. WHO பண்ணதுலேயே இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வார்னிங். ஏன்னா இந்த வைரஸ் ஆஃப்ரிக்காவில் இப்போ ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி வருது. ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்வீடனில், ஏன் நமக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி பாகிஸ்தான்லேயே 3 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த வைரஸை WHO ஒரு குளோபல் த்ரெட்டாக அறிவித்தாங்க அப்படின்னா, 2022 கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வைரஸோட ஸ்ப்ரெட்டிங் ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது பரவக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 2024 அதாவது இந்த வருஷம் மட்டும் ஆஃப்ரிக்காவில் 14,000 கேசஸ் ரெக்கார்ட் ஆகி 524 பேர் இறந்தும் போயிருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் கேசஸ் ரெக்கார்ட் ஆனது 160% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெத் ரேட் 19%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வைரஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. இந்த 160%ல் 96% கேசஸ் ஒரே ஒரு கண்ட்ரி காங்கோவிலேருந்து மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன் இப்போ இந்த வைரஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 வருஷத்தில் இந்த வைரஸ் 50 தடவை மியூட்டேட் ஆகிருக்கு. இதனால் ஒருத்தருக்கு இந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னே கண்டுபிடிக்க முடியல. இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், தலைவலி, முதுகுவலி, அப்புறம் லோ எனர்ஜி. இதை கேட்கும்போது உங்களுக்கும் இந்த வைரஸ் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதோட மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷஸ். ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் மாதிரி இல்லாமல் இதில் இருக்கிற ரேஷஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாலோ, இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டாலோ, இல்லை அவங்கள நீங்கள் கிஸ் பண்ணாலோ, இல்லை நீங்கள் அவங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். சின்ன குழந்தைங்களும் ப்ரெக்னென்ட் உமனும் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வைரஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன கேஸில் 90% 15 வயசுக்கும் கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால் உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த வைரஸ் காற்றுல தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் ஒரு DNA வைரஸ், அதனால் இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் கோவிட் RNA வைரஸ், அதனால் அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். எம்பாக்ஸ் கோவிட் மாதிரி RNA வைரஸாக மியூட்டேட் ஆகிடுச்சுன்னா அது இந்த உலகம் ஃபுல்லாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எம்பாக்ஸ் வைரஸ்க்கு வேக்சினேஷன் கிடையாது. இதுக்கு வேக்சினேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால சிக்கன் பாக்ஸோட மெடிசனை தான் இதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த வைரஸ் மனுஷங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். அப்புறம் நம்ம கொடுக்குற மருந்தை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனை தான். எல்லா பாக்ஸ் வைரஸ்க்கும் F13 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் லேயர் இருக்குது. இது அந்த வைரஸ்க்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகுது. யூஎஸில் டெக்கோவிரிமேட் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக் இந்த F13 ப்ரோட்டீன் லேயரை உடச்சி அந்த வைரஸை கில் பண்ணுது. இப்போது இந்த ட்ரக்கை தான் எம்பாக்ஸ் வைரஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோவிட் நமக்கு மிகப்பெரிய வலியை தந்தது.
அந்த மாதிரி இன்னொரு வழி நமக்கு வராமல் இருக்க நம்ம சேஃபாக இருக்கணும். அப்பப்போ உங்கள் கைகளை கழுவுங்க, மற்றவங்களோட ட்ரெஸ்ஸை போடாதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு அவேராக இருப்பாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். See you later.